الذي قرنت البركة بذاته ومحياه وتعثرت العوالم بطيب ذكره ورياه. وقال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم: سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: معراج المؤمن السلام، أو كما قال عليه الصلاة والتسليم. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, சிறார்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஏராளமான அற்புதங்களை தந்திருக்கிறான். அல்லாமா சுயூதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி அவர்களுக்கு அல்லாஹ் 1000த்திற்கும் மேற்பட்ட அற்புதங்களை தந்திருந்தார். ஆனால் அந்த எல்லா அற்புதங்களையும் தாண்டிய ஒரு பேரற்புதத்தை அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்தான். எந்த நபியுக்கும் இந்த உலகத்தில் தராத பேரற்புதம் அது. தன்னை சந்திப்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அழைக்கிறார். வரலாற்று ஆசிரியர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணத்திற்கு சென்ற அந்த வரலாற்றை குறிக்கிற போது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் மிஅராஜ் என்கிற ஒரு பயணத்தை எதற்காக கொடுத்தான் என்கிற காரணத்தை விவரிக்கிற போது, ஹிஜ்ரத்தினுடைய 3 அல்லது 4 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய துயரம். வரலாற்றை படித்தவர்களுக்கு தெரியும். ஷுஅபே அபூ தாலிப் என்று ஒரு பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு அவர்களின் குடும்பத்தார்கள் அத்தனை பேரும் நாடு கடத்தப்பட்டார்கள். ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள். 2.5 ஆண்டுகள் அந்த ஷுஅபே அபீ தாலிபிலே நபிகள் நாயகமும் அவர்களோடு ஈமான் கொண்ட முஸ்லிம்களும் அபூ தாலிப் அவர்களும் அவர்களின் குடும்பத்தார்களும் சிரமப்பட்ட வரலாற்று குறிப்பு வரலாற்றில் இன்றைக்கும் செழுமையாக இருக்கிறது. அந்த ஷுஅபே அபீ தாலிபிலே இருந்து மீண்டு ரசூலுல்லாஹ் இயல்பு நிலை வாழ்க்கைக்கு வருகிற போதுதான் அவர்களின் வெளி விஷயங்களில், வெளி விவகாரங்களில் அவர்களுக்கு அரணாக இருந்த அபூ தாலிப் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டார். அவருடைய மரணம் என்பது நாயகத்திற்கு 2 விதத்தில் மிகப்பெரிய துயரத்தை கொடுத்தது. ஒன்று, கலிமா சொல்லாமல் வஃபாத்தாகிவிட்டார்கள். தன்னை பார்த்து பார்த்து வளர்த்தெடுத்த, தன்னுடைய வளர்ப்பின் எல்லா இடங்களிலும் மிகப்பெரிய பங்காக இருந்த தன்னுடைய சிறிய தந்தை கலிமா இல்லாமல் வஃபாத்தாகிவிட்டார்கள். இரண்டாவது, தன்னுடைய அரணாக இருந்த இந்த பாதுகாப்பு அரண் இப்போது என்னை விட்டு போய்விட்டது என்கிற மிகப்பெரிய துயரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், இந்த துயரத்தில் இருந்து நாயகம் வெளியிட வரவில்லை. 2-3 நாட்களுக்குள் அவர்களினுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத்தாகிவிட்டார்கள். பின்னாடி 2 பேரினுடைய மரணம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு மரணம். தன்னுடைய உள் விஷயங்களில் பொருளாதார ரீதியாக, மன ரீதியாக, உடல் ரீதியாக எல்லா விஷயங்களுக்கும் அரணாக இருந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா
அவர்களினுடைய மரணம் மிகப்பெரிய பேரிடியாக நாயகத்திற்கு இருந்தது. இந்த துன்பங்களிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் தன்னை தற்காத்துக் கொள்ளுவதற்கு, அதிலிருந்து விடுவித்துக் கொள்ளுவதற்கு தான் மக்காவை விட்டும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் செய்து 80 மைல் தூரங்கள் தாயிஃபுக்கு செல்லுகிறார்கள். வரலாற்றிலே நாம் எல்லாம் அடிக்கடி கேள்விப்படுகிற அந்த வரலாறு, தாயிஃபிலே கல்லால் நாயகத்தை அடிக்கப்பட்டதற்கு பின்னால் என்ன செய்வதென்று புரியாமல் திக்குமுக்காடி நிற்கிற போதுதான் அல்லாஹ் உங்களுக்கு என்னுடைய அரண் இருக்கிறது என்பதை உணர்த்தும் முகமாய் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிஅராஜுக்கு அழைக்கிறார். இந்த மிஅராஜினுடைய பயணம் வரலாற்று கிதாபுகளில் 2 வார்த்தைகளில் புழங்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரா என்கிற வார்த்தையும் இருக்கிறது, மிஅராஜ் என்கிற வார்த்தையும் இருக்கிறது. இஸ்ரா அப்படின்னு சொன்னா இரவு நேரத்தில் பயணித்து போவது என்று பொருள். மிஅராஜ் என்றால் கீழே இருந்து மேலே பயணிப்பது என்று பொருள். நாயகத்தினுடைய அந்த மிஅராஜினுடைய வரலாற்றில் 2 விதமான பயணம் இருக்கிறது. ஒன்று, ரசூலுல்லாஹ் ஹரம் ஷரீஃபில் இருந்து மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை பயணமாகி பூமி வழியாக போகிறார்கள். அதற்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸாவில இருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பயணம் 7வது வானத்தை தாண்டி அர்ஷ் குர்ஷ் வரை தொடங்குகிறது. இந்த நபிகள் நாயகத்தினுடைய இந்த வரலாற்று குறிப்பை வரலாற்று ஆசிரியர்கள் இஸ்ரா என்கிற வார்த்தையிலும் மிஅராஜ் என்கிற வார்த்தையிலும் பிரித்து நமக்கு விளக்கி தருகிறார். குர்ஆன்ல இஸ்ரா என்கிற வார்த்தை தான் வந்திருக்கிறதே ஒழிய மிஅராஜ் என்கிற வார்த்தை வரல. ஹதீஸ்ல தான் வந்திருக்கு. அரஜ்து என்கிற வார்த்தை மிஅராஜ் என்கிற வார்த்தையில இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ஹதீஸ்களிலே தான் இருக்கிறது. குர்ஆன்ல இஸ்ரா என்கிற வார்த்தை அல்லாஹ் அதை மட்டும் தான் சொல்றான், மிஅராஜ்ங்கிற வார்த்தையை சொல்லல. இந்த இடத்திலே வரலாற்று ஆசிரியர்களும் முஃபஸ்ஸிரீன்களும் ஒரு செய்தியை ஆழமாக சொல்லுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஆழமான ஈமான் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் மிஅராஜினுடைய பயணத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர், ஒரு குரூப்பே இருக்குது, அவங்களுக்கு பேர் அஹ்லே குர்ஆன் அப்படின்னு பேர். அவர்கள் குர்ஆன் மட்டும் எங்களுக்கு போதும் என்கிறார்கள். குர்ஆனை நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பதற்கான ஒரு வழியாக வேறு வார்த்தையில் அவர்கள் சொல்லக்கூடிய அதே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் நாயகத்தை ஒரு போஸ்ட்மேன் என்கிறார்கள். தபால் கொண்டு வந்து கொடுக்கிறவர் நம்மள்கிட்ட தபாலை கொடுத்துட்டு போயிடுவார். இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆனை நம்மிடத்திலே கொடுப்பதற்காக வந்தார்கள், கொடுத்து விட்டு போய்விட வேண்டும். அதற்கு பின்னால் நம்மை போன்ற சாதாரணமான மனிதர் தான் என்று நாயகத்தை பற்றி பேசக்கூடியவர்களுக்கு மிஅராஜினுடைய வரலாறு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. குர்ஆன் இஸ்ரா என்கிற அந்த தரை பயணத்தை மட்டும் தான் பேசுகிறது. நாமெல்லாம் மிஅராஜுடைய வரலாறு என்றாலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வானங்களை கடந்து போனார்கள். ஒவ்வொரு வானத்திலையும் ஒவ்வொரு நபியை பார்த்தார்கள். முதல் வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், 2வது வானத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் எலியாவையும், 3வது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், 4வது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், 5வது வானத்திலே ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமையும், 6வது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாமையும், 7வது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை சந்தித்து விட்டு அர்ஷ் குர்ஷி வரை சிதறத்துல் முன்தஹாவை தாண்டி நாயகத்தின் பயணம் இருந்தது. 7வது வானத்திலே நாயகம் சொர்க்கத்தையும் நரகத்தையும் எல்லாவற்றையும் பார்த்தார்கள் என்று மிஅராஜினுடைய வரலாறு நாம் படிக்கிறோம்ல. இந்த வரலாறு குர்ஆனில் இல்லை, ஹதீஸ்ல தான் வருது. நாயகத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை. அவர் எதை பேசினாலும் அது வஹி. அவர் எதை பேசி
பேசினாலும் அது சத்தியம் என்று நம்பாத ஒருவரால் நாயகத்தின் மிஅராஜினுடைய பயணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி ஒரு ஆழமான நம்பிக்கை மிஅராஜினுடைய பயணத்தின் மூலம் இந்த சமுதாயத்திற்கு தரப்படுகிறது. வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், நாயகத்தின் மீது உண்மையான அன்பு, நாயகத்தின் மீது உண்மையான நம்பிக்கை யாருக்கு இருக்கிறது என்பதை பரிசோதிப்பதற்காக வேண்டியோ என்னவோ அல்லாஹ் குர்ஆனில் மிஅராஜினுடைய வரலாற்றை பேசவில்லை. இஸ்ராஈலுடைய வரலாறு வருகிறது. சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. ஹரம் ஷரீஃபிலே இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை நாயகம் தரைப்பயணமாக போனார்கள் என்று குர்ஆனிலே வருகிறது. அதற்கு பிறகு உண்டான நாயகத்தின் வரலாறு ஹதீஸில் தான் வருகிறது. நாயகத்தினுடைய வார்த்தைகளின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டுமே மிஅராஜினுடைய பயணத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வரலாறு மக்காவில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. 7 வானங்களை கடந்து போய்விட்டு வந்த செய்தி ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே ஏதோ ஒரு காஃபிர் ஓடி போய் சொல்லுகிறார், உன்னுடைய நண்பர் முஹம்மது ஏதோ 7 வானங்களை கடந்து போய்விட்டு வந்து விட்டதாக பேசிக் கொண்டிருக்கிறார். சில சஹாபாக்களால் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அன்றைக்கு பேசப்பட்டது. முதல்ல ஆரம்பத்தில் சில சஹாபாக்கள் ஆரம்பமாக இஸ்லாத்திற்கு இருக்கக்கூடியவர்களும் கூட இது ஏதாவது கனவாக இருக்குமோ என்று யோசித்தார்கள். அதற்கு பிறகு அதனுடைய உண்மைத்தன்மையை புரிந்ததற்கு பின்னால் அவர்களின் ஈமானில் உறுதி வந்தது என்பது வேறு. ஆனால் ஆரம்பத்தில் அவர்களால் நம்ப முடியவில்லை. ஆம், இன்னைக்கு சொன்னால் கூட நம்மளால ஏற்றுக்க முடியாது. இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்து இருக்கிறது, நவீன யுகத்தில் இருக்கிறோம், எல்லா வளர்ச்சிகளும் இருக்கிறது, தொலைத்தொடர்பு சாதனங்களும் தொலை தூரத்தை கடந்து போவதற்கான வாகனங்களும் நம்மிடத்தில் எல்லா வசதிகளும் வந்ததற்கு பின்னாலும் இன்னைக்கு ஒருத்தர் நான் 7 வானங்களை கடந்து ஒரு வாகனத்திலே 7 வானத்தை கடந்து நரகத்தையும் சொர்க்கத்தையும் பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னா நம்மளால இன்னைக்கு ஏற்றுக்க முடியுமா? இன்று வரை நம்முடைய அறிவுக்கு எட்டவில்லை. நம்முடைய அறிவு எங்கே முடிகிறதோ அங்குதான் நாயகத்தினுடைய அற்புதம் தொடங்குகிறது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹுக்கு அற்புதமாக இதை அல்லாஹ் கொடுத்தார். அந்த வானங்களை கடந்து போய் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த செய்தியை மக்காவிலே சொல்லுகிற போது அதை பெரும்பான்மையான கூட்டம் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு காஃபிர் சொன்னார், இதை முஹம்மது சொன்னாரா என்று கேட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் ஆம் என்று சொன்னார். முஹம்மது சொன்னால் அது உண்மையாக இருக்கும். இந்த ஈமான் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாயிலாக கியாமத்து வரை வருகிற உம்மத்தே முஹம்மதியாவுக்கு தேவை. எனவே தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், அபூபக்கரினுடைய ஈமான ஒரு தட்டிலையும் இந்த என்னுடைய உம்மத்தில இருக்கிற கியாமத்து வரை வருகிற சமூகத்தின் ஈமானை ஒரு தட்டிலும் வைத்தால் அபூபக்கரினுடைய ஈமான் கனத்து விடும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சித்தீக் என்கிற பெயர் இருக்கிறது. சித்தீக் அப்படின்னு சொன்னா நபிமார்களுக்கு அடுத்து இருக்கிற அந்தஸ்து அதுதான். ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் என்று சொல்லக்கூடிய அந்தஸ்துகள், அதுல முதல் அந்தஸ்து சித்தீக் என்கிற அந்தஸ்து. நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்து சித்தீக்கு இருக்கிறது. எனவே தான் தராவீஹினுடைய தொழுகையினுடைய நேரங்களில் திக்ருகளிலே நாம் ஓதக்கூடிய திக்ரு கைருல் பஷரி பாதல் அம்பியா இபின் தஸ்தீக், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குறிச்சி அம்பியாக்களுக்கு நபிமார்களுக்கு பிறகு இந்த உலகத்தில் ஆக சிறந்த ஈமானால் சிறந்த மனிதர் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன் இந்த பட்டம் உங்களுக்கு கிடைச்சிச்சு? 2 விஷயம். ஒன்று, இந்த மிஅராஜினுடைய பயணத்தின் போது அதை யாரோ ஒருவர் சொல்லி இருந்தாலும் முஹம்மது சொன்னால் அது உண்மை என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். 2வது, ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகத்தோடு
அந்த காலை தௌரிலே தௌர் குகையில் இருந்த நேரத்தில் அவர்களுக்கு ஊட்டப்பட்ட ஈமான். இந்த ரெண்டு தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய ஈமான் வளர்ந்திருப்பதற்கான காரணம் என்று பெருமக்கள் எழுதி தருகிறார். அந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய மிஅராஜினுடைய பயணம் என்பது நம்முடைய அறிவுகளுக்கு அப்பாற்பட்டது. ரசூலுல்லாஹ் மிஅராஜுக்கு போயிட்டு வந்து அந்த மிஅராஜினுடைய வரலாற்று குறிப்பை சஹாபாக்களுக்கு சொன்னார். இந்த மிஅராஜினுடைய பயணம் எப்போது நடந்தது என்பதில் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பெரும்பான்மையான வரலாற்று ஆசிரியர்கள், பெருமக்கள், அறிஞர்கள் ரஜபினுடைய 27வது நாளில் தான் மிஅராஜினுடைய பயணம் நடந்ததாக சொல்லுகிறார். ஷாஃபி மதுஹபினுடைய மிகப்பெரிய இமாம் அல்லாமா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரஜபினுடைய 27வது நாள் பகலில் நோன்பு வைப்பது சுன்னத்து என்கிறார்கள். அந்த மிஅராஜுக்கு நாம் நன்றி செலுத்தும் முகமாய் பல்வேறு மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் மிஅராஜினுடைய பயணம் ரஜபினுடைய மாதத்தில் நடந்ததற்கான ஆதார சுருதிகள் நிறைய இருக்கிறது. அந்த அடிப்படையில் ரஜபினுடைய மாதத்தில் நடந்தேறிய இந்த மிஅராஜினுடைய பயணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய செய்திகளை சமுதாயத்துக்கு சொன்னாங்க. அதில் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்கிற போது அல்லாஹ்வுக்கு சில பரிசுகளை, அன்பளிப்புகளை, காணிக்கைகளை கொண்டு போனார்கள். அந்த காணிக்கைகள் என்ன என்பதை குறிக்கிற வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். நாம தொழுகையில ஓதுற அத்தஹியாத் இருக்குதுல்ல, அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து. அத்தஹியாத் அப்படின்னு சொன்னா ஒரு மனிதன் தன்னுடைய நாவினால், வார்த்தைகளால் செய்யக்கூடிய இபாதத்துகள். வஸ்ஸலவாத்து என்று சொன்னால் ஒரு மனிதன் தன்னுடைய உடலால் செய்யக்கூடிய இபாதத்து. தய்யிபாத் என்றால் ஒரு மனிதன் தன்னுடைய பொருளால் செய்யக்கூடிய இபாதத். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பை சந்திப்பதற்காக போகிற போது தன்னுடைய வார்த்தைகளால், உடலால், தன்னுடைய உடைமைகளால், பொருளால் செய்த நன்மைகளை காணிக்கையாக கொண்டு போனார். அல்லாஹ்ட்ட போய் அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து என்று நாயகம் சொல்ல, நாயகத்திற்கு அல்லாஹ் சலாம் சொன்னான். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், சலாம் உண்டாகட்டும் என்று சொன்னதற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள். அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். ஒரு மனுஷன் நம்மள்ட்ட சலாம் சொன்னா அவருக்கு நாம பதில் சொல்றோம். என்ன சொல்றோம்? அஸ்ஸலாமு அலைக்கும்னா வ அலைக்கும் ஸலாம். அவர் நம்ம மேல சலாமத்து உண்டாகட்டும் துவா செய்யறாரு, நாம அவருக்கு துவா செய்யணும். இங்கே சலாம் சொல்லுவது அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹுவை பார்த்து ஒரு மனிதன் உன் மீது சலாம் உண்டாகட்டும் என்று சொல்ல முடியாது. எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லுகிறார்கள். அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். நீ எந்த சலாத்தை எனக்கு கொடுத்தாயோ அந்த சலாம் என்னுடைய உம்மத்தினர்களில் பாவிகளுக்கும் சாலிஹீன்களுக்கும் உண்டாகட்டும் என்று பதில் சொன்னார். இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தவர்கள் மலக்குமார்கள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுல்லாஹ் என்கிற அந்த வார்த்தையை சொன்னார்கள். இந்த மலக்குமார்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் இடையிலே நடந்த சம்பாஷணை தான் நம்முடைய தொழுகையில் தஷஹுத் என்கிற பெயரில், அத்தஹியாத் என்கிற பெயரில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று பெருமக்கள் எழுதி தருகிறார்கள். காரணம், இந்த மிஅராஜினுடைய பயணத்தில் தான் உன்னதமான இந்த தொழுகை கடமையாகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஅராஜினுடைய பயணத்தில் அழைத்து அல்லாஹ் 2 அன்பளிப்புகளை நாயகத்திற்கு அல்லாஹ் கொடுத்தார். ஒன்று, சூரா பக்ராவினுடைய கடைசி 3 வசனங்கள், லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி என்று துவங்குகிற, ஆமனர் ரசூல் என்று துவங்குகிற, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் என்று துவங்குகிற 3 வசனங்கள். அந்த 3 வசனங்களை மிஅராஜினுடைய பயணத்தில் வைத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அன்பளிப்பாக கொடுத்தார். அதற்கு பிறகு 50 நேர தொழுகை இந்த உம்மத்தின் மீது கடமையாக்கப்படுகிறது.
நாம் அடிக்கடி வரலாறு கேள்விப்பட்டிருப்போம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 50 நேர தொழுகையை வாங்கி கொண்டு வருகிறார்கள். வருகிற போது வழியிலே ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், என்னுடைய உம்மத்தினர்கள் ஒரு நேர தொழுகையை தொழுகுவதற்கே என்னை படாத பாடுபடுத்தி விட்டார்கள், எனவே நீங்கள் குறைத்து கொண்டு வாருங்கள். குறைச்சிட்டு வந்தாங்க ரசூலுல்லாஹ். 45, 40, 35, 30 என்று குறைத்து கொண்டே கடைசியில் 5 நேர தொழுகை. 5 நேர தொழுகையை கொடுத்து விட்டு அல்லாஹ் சொன்னான், உன்னுடைய உம்மத்து இந்த 5 நேர தொழுகையை முறையாக தொழுது வந்தால் அவர்களுக்கு நான் முதலில் கடமையாக்கிய 50 நேரத்தினுடைய தொழுகையின் நன்மையை கொடுப்பேன். ஒரு நேரம் தொழுதா 10 நேரத்தினுடைய தொழுகை தொழுத நன்மை கிடைக்க வேண்டும். பொதுவாகவே நன்மைக்கு 10 மடங்கு என்பது ஹதீஸிலே வருகிறது. நன்மை, ஒரு நன்மையை நாம் செய்துவிட்டால் அந்த நன்மைக்கான கூலியை அல்லாஹ் 10 மடங்காகத்தான் கொடுப்பார். பாவம் செய்தால் அதற்கான குற்றம், தண்டனை என்பது ஒன்றுதான். கூலி நன்மைக்கு கொடுக்கப்படுகிற போது அது 10 மடங்காக தரப்படும். அந்த வகையில் நம்முடைய ஒவ்வொரு நேரத்தினுடைய தொழுகைக்கும் 5 நேர தொழுகையை முறையாக தொழுதால் 50 நேர தொழுகையினுடைய நன்மையையும் அந்த தொழுகையை தொழுத சிறப்பையும் தருவேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி தந்தார். இந்த தொழுகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கி கொண்டு வந்து சமுதாயத்திற்கு தருகிறார்கள். தந்துவிட்டு சொன்னார்கள், மிஅராஜுல் முஃமினி அஸ்ஸலாம். எனக்கு எப்படி அல்லாஹ் மிஅராஜ் என்று ஒரு பயணத்தை கொடுத்தானோ அதே போன்று முஃமின்களாகிய உங்களுக்கும் அல்லாஹ் மிஅராஜை தருகிறான், அது தொழுகையிலே இருக்கிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ இங்கே ஒரு ஆழமான செய்தியை நாம் புரியணும். நாயகத்திற்கு மிஅராஜ் என்கிற பயணம் எப்போது தரப்பட்டது? இக்கட்டான சூழலில் தன்னுடைய துன்பத்தை மறக்க வேண்டிய, துயரத்தை மறக்க வேண்டிய சூழலில் நாயகத்திற்கு மிஅராஜ் தரப்பட்டது. அதே போன்று ஒரு முஃமின் தன்னுடைய துன்பமான நேரங்களில், துயரமான நேரங்களில் அவன் தொழுகையின் பக்கம் விரைந்து வந்து விட்டால் அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு ஆசுவாசத்தை தருகிறான். எப்படி நாயகத்திற்கு அவர்களின் துன்பங்களும் துயரங்களும் இந்த மிஅராஜினுடைய பயணத்திற்கு பிறகு துடைத்து எறியப்பட்டதோ அதே போன்று ஒரு முஃமின் முறையாக தொழுதால் அது அவனுக்கான மிஅராஜ் என்பதால் அவனுடைய துன்பங்கள் துயரங்கள் துடைத்தெறியப்படுகிறது என்கிற படிப்பினையை இந்த மிஅராஜினுடைய வரலாறு நமக்கு சொல்லி தருகிறது. இரண்டாவது, இதே மிஅராஜினுடைய பயணம் தொழுகையின் வாயிலாக நமக்கு சொல்லுகிற செய்தி, நாம் தொழுகிற தொழுகை என்பது சாதாரணமான மற்ற இபாதத்துகளை போன்ற ஒரு இபாதத்து அல்ல. இறைவனோடு நேரடியாக பேசுவதற்காக அழைக்கப்பட்ட அழைப்பு தான் மிஅராஜினுடைய பயணம். அதே மிஅராஜ், முஃமினுடைய மிஅராஜ் தொழுகை என்றால், தொழுகையில் ஒரு முஃமின் இறைவனோடு நேரடியாக பேசுகிறார். இறைவனோடு நேரடியாக பேசுகிற ஒரு சூழலை அல்லாஹ் அங்கே மனிதனுக்கு ஏற்படுத்துகிறார். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்கன்னா, நான் இறைவனோடு பேச வேண்டும் என்று நினைத்தால் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ செய்வேன். இறைவன் என்னோடு பேச வேண்டும் என்று நினைத்தால் குர்ஆனை திறந்து வைத்து ஓதிக்கொண்டிருப்பேன். குர்ஆன் ஓதுறது அல்லாஹ் நம்மள்கிட்ட பேசிட்டு இருக்கிறான். துஆ செய்வது நாம் அல்லாஹ்விடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்க மொத்த தொழுகையை எடுத்து பாருங்க, குர்ஆன் ஓதுறது, துஆக்கள், இது ரெண்டும் சேர்ந்தது தான் தொழுகைங்கிற இபாதத். தொழுகையில் சில துஆக்கள், குர்ஆனுடைய வசனங்கள், இந்த இரண்டும் சேர்ந்தது தான் தொழுகை என்கிற இபாதத். இந்த இரண்டும் தொழுகையில இருக்கிறது. ஒரு மனிதன் குர்ஆன் ஓதுகிற போது இறைவன் அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறான். துஆக்களை ஓதுகிற போது இவன் அல்லாஹ்வோடு பேசிக் கொண்டிருக்கிறான். இந்த சூழல் தொழுகையில ஏற்படுகிறது என்பதால் தான் மிஅராஜுல் முஃமினி அஸ்ஸலாம், தொழுகை முஃமின்களின் மிஅராஜ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த மிஅராஜினுடைய வரலாறுகளை பேசுகிற அதே நேரத்தில் இந்த மிஅராஜ் நமக்கு எதை பரிசாக படிப்படையாக தந்ததோ அந்த உன்னதமான தொழுகையை முறையாக நிறைவேற்றக்கூடிய, அதிலே
முறையாக நாம் பாபத்தையோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கு தந்தல் புரிவானாக. வாஹிரு